இந்த ஷோல மோகன்லால் நடிப்புல பிருத்திவிராஜ் இயக்கத்துல இந்திய சினிமா ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்த லூசிபர் படத்தினுடைய 2ஆம் பாகமான எம்புரான் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளியான இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சதா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த லூசிபர் படத்தினுடைய கதை என்ன, அது எப்படி 2ஆம் பாகத்தோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரளா முதல்வர் இறந்ததுக்கு பிறகு அவருடைய ஆட்சியை கைப்பற்றி போதை கும்பல் கூட்டத்தை கொண்டு வர முயற்சி பண்றாரு விவேக் ஓபராய். இதை தெரிந்த மோகன்லால் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு ஆட்சியை இறந்து போன முதல்வர் மகனான டொவினோ தாமஸிடம் ஒப்படைக்கிறாரு. இதோட அந்த லூசிபர் முதல் பாகம் முடிவடையுது. இந்த 2ஆம் பாகத்துல மோகன்லால் விரும்பிய நல்ல ஆட்சியை டொவினோ தாமஸ் கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அங்கதான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. ஊழல் கட்சி, அதே போல தாங்கள் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக மத்தியில கூட்டணி, தனி கட்சி, போதை கும்பல் கூட்டம், இப்ப எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. இதை தெரிந்த மோகன்லால் ரீஎன்ட்ரி கொடுத்து இந்த எல்லாருடைய கூட்டத்தின் ஆட்டத்தை அடக்குனாரா இல்லையா அப்படிங்கிறதா அந்த படத்தினுடைய மீதி கதை.